கெட்ட கனவுகளை கண்டு தூக்கத்தில் நாங்கள் பதறி எழுந்திருக்கின்றோம். அந்த கனவு எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற பயம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு மறுநாள் உறங்கும் வரை எங்களை நிம்மதியாக இருக்க விடுவதே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பித்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஜீவராசிகளும் இறைவனின் அருளை முழுமையாக பெற்று இவ்வுலகில் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துஆவின் வகுப்பை நாம் தொடங்குவோம். கணித்திற்குரியவர்களே, நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துஆ என்ன அப்படின்னா, கெட்ட கனவுகளை கண்டு தூக்கத்தில் நாங்கள் பதறி எழுந்திருக்கின்றோம். அந்த கனவு எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற பயம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு மறுநாள் உறங்கும் வரை எங்களை நிம்மதியாக இருக்க விடுவதே இல்லை. சில நேரங்களில் ரொம்ப மோசமான கனவுகள், சில நேரங்களில் அந்த கனவை ஏன் கண்டோம் என்று வாழ்க்கையில் பல நாள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு திடுக்கிடும் கனவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய தூக்கத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. முதல் விஷயம், இப்படி ஏதாவது கனவை கண்டுட்டோம் அப்படின்னா அந்த கனவுல இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி கனவே வராமல் இருக்க என்ன செய்கிறது. நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கனவு அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் கனவுக்குன்னு சொல்லி ஒரு தாக்கம் இருக்கிறது, கனவுக்குன்னு சொல்லி ஒரு பிரதிபலன் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம காணக்கூடிய கனவு அப்படியே நம் வாழ்க்கையில் நடக்கலாம். சில நேரங்களில் நம்ம காணக்கூடிய கனவுக்கு நேர்முரணான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கலாம். சில நேரங்களில் நாம் காணக்கூடிய கனவு நமக்கு நடக்காமல் நமது இரத்த பந்தங்களுக்கு யாருக்காவது நடக்கலாம். ஆக மொத்தம் கனவு என்பது ஒரு பிரதிபலனை உருவாக்கக்கூடியது, அது வெளிப்படக்கூடியதாகவே இருக்கிறது. அது ஒன்று உடனே வெளிப்படலாம் அல்லது சிறிது நேரங்கள் கழித்து வெளிப்படலாம். கனவை பொறுத்த மட்டும் நாம் முக்கியமாக தெரிஞ்சு வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் கண்ட கனவு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை யாரோடும் பெரும்பாலும் பகிர்ந்துக்காதீங்க. கனவுகள் நல்ல கனவாக இருந்து அதை யாரோடு நீங்கள் பகிர்ந்து அப்படி பகிர்வதனால் உங்களுக்கு மத்தியில் பொறாமையும் உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளும் வரும். முதல் விஷயம், நல்ல கனவை யாரோடும் பகிராதீங்க, கெட்ட கனவையும் யாரோடும் பகிராதீங்க. காரணம் என்ன? ஒரு கெட்ட கனவுக்கு ஒரு நபர் அந்த கெட்ட கனவிற்கு உரிய விளக்கத்தை சொல்லிவிட்டாலோ அல்லது அப்படியா கனவு கண்ட, ஐயையோ அது அப்படி நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டாலோ அந்த கனவு அப்படியே நடப்பதற்கு இறைவன் நாடினால் பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் நாடாமல் எதுவும் நடக்க போகிறதில்லை, இறைவன் நாடினால் பெரும்பாலாக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ரெண்டுக்கும் பல வரலாறுகள் நமக்கு சான்றாக அமையும். நல்ல கனவை சொன்னதனால பொறாமை கொண்ட சில மனிதர்கள் யூசுப் நபியை கிணத்தில் தள்ளினார்கள். யூசுப் நபி ஒரு கனவு கண்டாங்க. என்ன தெரியுமா? இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன். தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொன்னாங்க, பாப்பா நான் கனவு ஒன்று பார்த்தேன். என்ன கனவு தெரியுமா? என்னுடைய கனவில் எனக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் 11 நட்சத்திரங்கள் சஜிதா செஞ்சது. நான் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது இவைகளெல்லாம் எனக்கு சஜிதா சிரம்பணிந்தது என்கின்ற கனவை தன்னுடைய தந்தையான யாக்கூப் நபிகிட்ட போய் இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது யாக்கூப் நபிக்கு தெரியும். அதனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யூசுஃபே நீ சிறு குழந்தையாக இருக்கின்றாய், இந்த கனவை குறித்து உன்னுடைய 10 சகோதரர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளாத. ஏன்னா இந்த கனவு என்பதற்கான விளக்கம், நீ வருங்காலத்தில் ஒரு மன்னராக மாறுவாய், உனக்கு நபித்துவம் கொடுக்கப்படும்,
நீ மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கோடு இருப்பாய் என்பதுதான் இதற்கான விளக்கம் அப்படிங்கிறத தான் பிள்ளைக்கு சொன்னாங்க. ஆனால் யூசுப் நபி சின்ன பிள்ளையாக இருந்ததுனால தன்னுடைய 10 சகோதரர்கள் பொறாமைக்காரர்களோடு அதை போய் பகிர்ந்தாங்க. அப்படி பகிர்ந்ததனுடைய விளைவு யூசுப் நபியை இறுதியாக அவங்க கிணத்துல தள்ளி விடுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, முயன்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை எப்போ தான் செயல்படுத்தினாங்க அப்படின்னா இந்த கனவுக்கு பின்னாடி தான் அதை செயல்படுத்தினாங்க. ஏன்னா அந்த கனவு நல்ல கனவு அப்படிங்கிறது தெரியும். இது அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வஹியினுடைய தொடக்கமே கனவு தான். ரசூலுல்லாஹ்வுடைய வஹி இறை செய்தி இருக்குல்ல, இறை செய்தியினுடைய தொடக்கம் இதுதான் இருந்துச்சு, கனவாகத்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இரவு நேரங்களில் எதையாவது தூக்கத்தில் பார்ப்பாங்க. காலையில் எழுந்து வந்து பார்த்தா தான் என்ன கனவுல கண்டாங்களோ அது அப்படியே நடக்கும். உதாரணத்துக்கு 2 நபர்கள் சண்டையிடுவதை போன்ற ரசூலுல்லாஹ் கனவு பார்த்தாங்கன்னா காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த 2 பேர் ரசூலுல்லாஹ் எப்படி கனவுல பார்த்தாங்களோ அதே மாதிரியே சண்டை போடுவாங்க. இதை தினமும் இப்படி நடக்க தான் ரசூலுல்லாஹ் நினைக்காங்க, நமக்கு ஏதோ நடக்குது, நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, தனிமையில் இருந்தால் தான் நம்மளால் விளங்க முடியுன்ற ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஹதீஜா நாயகி உணவு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கிற அந்த வசனத்தை இறக்கி அதிலிருந்து இறை செய்திங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. அப்போ அந்த இறை செய்தியினுடைய தொடக்கம் புகாரியினுடைய 4வது 5வது ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இறை செய்தியினுடைய பாடத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல கனவுகள் மூலமாகத்தான் அந்த இறை செய்தியினுடைய தொடக்கமே இருந்துச்சு. அதனால் கனவுக்குங்கிறது ஒரு பயங்கர எஃபெக்ட் இருக்குது. நம்ம என்ன செய்யறதில்ல, அதை விளங்குறது இல்லை. கனவு எல்லாத்தையும் போய் சொல்கிறது, எல்லா நேரத்துலையும் சொல்கிறது. கனவு ஒரு பெரிய ஒரு டாபிக், அதை ஒரு சுருக்கமாக என்ன செய்ய முடியாது, பேசி முடிச்சிடும். அப்போ இது நல்ல கனவு. நம்ம அந்த நல்ல கனவுனால பொறாமக்காரர்கள் நம்மளை என்ன செய்யலாம், நமக்கு இடையூறுகள் செய்யலாம், அல்லது நமக்கு நடக்க வேண்டிய அந்த நல்ல நடக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய மனசில் அவங்க ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம். அதே மாதிரி கெட்ட கனவு கண்டால் என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வராங்க, ஹயாத்து சஹாபால பதிவாகக்கூடிய ஒரு செய்தி. அவருடைய கணவர் எப்பமெல்லாம் வெளியூருக்கு போகிறாங்களோ அப்பமெல்லாம் இந்த பெண்மணி ஒரு கனவு காண்பாங்க. என்ன அப்படின்னா, தான் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்டு, தான் வீட்டை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த செவறுகள் மதில்கள் இடிந்து விடுவதை போன்றும், தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் எல்லாம் காற்றில் விழுவதை போன்றும் ஒரு கனவு அடிக்கடி என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இந்த கனவு ஒரு தப்பான கனவு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்டு வராங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கனவுலாம் ஒரு பெரிய கனவு இல்லை, இது ஒரு நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆபத்தான கனவு இல்லைம்மா. வெளியூருக்கு சென்ற உன்னுடைய கணவரை திரும்ப நல்ல முறையில் ஊர் வந்து சேருவார், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிடுறாங்க. இது வழமையாக நடக்கும். அவர் எப்போமெல்லாம் வந்துட்டு போகிறாரோ அப்போமெல்லாம் இது நடக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு பயணத்தில் அந்த சஹாபி வந்துட்டு போகும்போது அந்த அம்மா அதே மாதிரி ஒரு கனவு காண்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமேன்னு சொல்லி வராங்க. ஆனால் வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இல்லை. வீட்டில் இருக்கிறது சித்தீக் நாயகத்தினுடைய மகள் அன்னை ஆயிஷா நாயகி தான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. மாதிரி கனவு ஒரு விஷயமா ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும். இப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எதுனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கள். இந்த அம்மா சொன்னாங்க, இல்லை நான் ரசூலுல்லாஹ்ட்ட தான் சொல்லுவேன், ரசூலுல்லாஹ்ட்ட இல்லாமல் வேறு யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஆயிஷா நாயகி வற்புறுத்தி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அது என்ன ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறது, நான் ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி, சித்தீக் நாயகத்தினுடைய மக, என்கிட்ட சொல்லுங்கள், நான் என்னங்கிறது நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறேன், இல்லை என்னங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா கனவை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என் வீட்டை சுற்றி செவரு இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு கனவு, என் வீட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி காற்றுல விழுகிற மாதிரி ஒரு கனவு. ஆயிஷா நாயகி ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம் சொன்னாங்க, இந்த பயணத்தில் சென்ற உன்னுடைய கணவர் திரும்ப உன் வீடு திரும்ப மாட்டார். உன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செவறு இடிந்து விழுவது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, உன் வீட்டை பாதுகாக்கக்கூடிய உன்னுடைய கணவர் மரணித்து விடுவார். ஆயிஷா நாயகி இந்த விளக்கத்தை சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அழுகனாலும் அழுக, பயங்கரமான அழுக. அந்த அம்மா அழுது கொண்டு பெருமானாருடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். பெருமானார் வீட்டுக்குள் வருகின்றார்கள். வரும்போதே ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மா அந்த கனவை ஆயிஷா நாயகிட்ட சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி அதற்கு உரிய விளக்கத்தை சொல்லிட்டாங்க போல. வந்த உடனே கேட்குறாங்க, ஆமாம் இப்படி கனவு சொன்னாங்க, நான் விளக்கம் சொன்னேன், ஏன் சொன்னீங்க
ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னீங்க? இந்த கனவுக்கான விளக்கம் இதுதான் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த அம்மா எப்போ ஏன்ட்ட இந்த கனவு வந்து சொன்னாலும் நான் அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு நல்லதே நடக்கும் சொல்லி துஆ செய்து தான் அனுப்பி கொண்டு இருந்தேன். அதன் பிரகாரம் தானே இத்தனை வருஷமாக அவருடைய பயணத்தில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் அவர் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து அந்த பெண்ணோடு மகிழ்ந்து வாழ்ந்தாரே. இப்படி உரிய கனவை சொல்லி ஒருவருடைய மரணத்திற்கு நீங்கள் காரணமாயிட்டீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை கண்டிச்சாங்க. இப்போ இந்த கனவு இருக்கே, எடுத்தவன் கவுத்தவன் எல்லாத்தையும் போய் கேட்கக்கூடாது. கனவு பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறது, ஏற்ற வீட்டில் போய் கேட்குறது, ஆலிம்சாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, கனவுனுடைய விளக்கம் யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். யாருக்குமே கனவுடைய விளக்கம் தெரியலை அப்படின்னா நாமே அல்லாட்ட யாரெல்லாம் இது நல்லதாக இருந்தால் நடத்தி வை, கெட்டதாக இருந்தால் என்னை விட்டு இதை விலக்கி வைன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அல்லான்னு அமைதியாக என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். அப்போ இந்த கெட்ட கனவுகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த கெட்ட கனவுல இருந்து பாதுகாவல் தேடுறதுக்காக திருமதியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது, ஆதாரபூர்வமான அறிவிப்பின் பெயரில். அதில் கனவுல தூக்கத்தில் கனவு கண்டு திடுக்கித்து விழித்தால் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்போ கெட்ட கனவு வந்து எந்திரிச்சு நம்ம துவா ஓதுறதுக்கு முன்னாடி கெட்ட கனவு வராமல் எப்படி தூங்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இரவு நேரங்களில் தூங்க போகும்போது முழுமையான முறையில், சிறப்பான முறையில், சரியான முறையில் ஒழு செய்து கொள்ளுங்கள். இரவு உறங்கும்போது ஒதுவோடு நாம் உறங்க வேண்டும். பல ஹதீஸுகள் அதற்கு சான்றாக அமைது. ஒதுவோடு உறங்கக்கூடிய மனிதருக்கு அன்று மரணம் வந்தால் அவர் நேரடி சொர்க்கம் செல்வார். ஒது செய்துவிட்டு தூங்கினால் அவருக்கு கெட்ட கனவுகள், கெட்ட ஷைத்தானுடைய இடையூறுகள் அவருக்கு ஏற்படாது. அவர் ஒலுவோடு தூங்கும்போது அதுவும் அவருக்கு நன்மையாகவே என்ன செய்து மாறுது. முதல்ல ஒழு செய்யுங்க. ஒழு செய்து விட்டு இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழிமுறைகளில் தூங்குவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ஒழு செய்து கொள்ளுங்கள். இடையில் சிறுநீரகம் சென்று வந்தால் கால்களை சுத்தமாக கழுவி கொள்ளுங்கள். அடுத்து தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஓதிய அந்த துவாவை வழமையாக ஓதுங்க. அந்த துவாவெல்லாம் ஓதுறதில்லை, மொபைல் ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே அசதியாகி தூங்கிட்டா அப்படியே தூங்கிடுறோம். காலையில் எந்திரிக்கும் போது அரை தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு ஃபோனை பார்க்குறோம். அப்படியே ஃபோனை பார்த்து அப்படியே எந்திரிச்சு அப்புறம் அப்படியே அரை கண்ணை திறந்து, முக்கால் கண்ணை திறந்து, முழு கண்ணை திறந்துடுறோம். அப்படி பண்ணாதீங்க. தூங்கும்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன துவா ஓதுனாங்க? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய பெயரை கொண்டே இந்த சிறுமௌத்தை நான் அடைகின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டே இந்த சிறுமௌத்திலிருந்து நான் உயிர்ப்பிக்கின்றேன், நான் உயிர்பெடுத்து எழுப்புகின்றேன், என்ன நீ உயிர்ப்பித்து கொடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதுனாங்க. அந்த துவாவை என்ன செய்யுங்க, ஓதுங்க. ரெண்டாவது, ரொம்ப மல்லாக்க கையை காலையெல்லாம் விரிச்சு படுக்காதீங்க. மூணாவது, குப்பரை படுக்காதீங்க. குப்பரை படுக்கிறத ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிச்சாங்க. ஒரு சாய்ந்து அழகான முறையில் கால்களை ஒடுக்கிய வண்ணம் என்ன செய்யுங்க, படுங்க. இப்படி இந்த உலகத்தில் ஒழுக்கமான முறையில் படுத்தாலே கெட்ட கனவே வராது. நிறைய நல்ல நசீபுகள் வந்துடும். வந்து துவாவை சொல்லாமல் அப்படி உங்களுக்கு வரலாறாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு. நல்ல முறையில் ஒழுக்கமாக தூங்கினாலே போதும் ஈமான் இஸ்லாமே கிடச்சிடும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு இஸ்லாம் அப்படி தான் கிடச்சி. ரசூலுல்லாஹ் என்ன துவா செஞ்சாங்க? ஒன்று அபூஜஹலை கொண்டோ உமரை கொண்டோ இந்த இஸ்லாத்துக்கு நீ வலு சேரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஈமானை கொண்டு முதல்ல அபூஜஹல்கிட்ட தான் போனாங்க. அபூஜஹல் வந்து பப்பரப்பான்னு மல்லாக்கப்படுத்து கிடந்தான். இவன்கிட்ட போய் இஸ்லாத்தை கொடுக்குவான்னு சொல்லி வெக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு சாஞ்சு அழகான முறையில் படுத்திருந்தாங்க. அவங்க படுத்திருந்த அந்த ஒழுக்க முறையை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் ஈமானை என்ன செஞ்சுட்டாங்க, விதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒழுக்கமான முறையில் தூங்கினான்னு சொன்னாலே நமக்கு கெட்ட கனவே வராது. இன்னும் சொல்லப்போனால் கனவே வராது. நல்லதோ கெட்டதோ கனவு வராமல் இருக்க நல்லது. ஏன்னா கனவு நல்லது வந்துருச்சுனாலும் கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம், எப்போ தான் இது நடக்கும், இன்றைக்கி நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இது நடந்தால் சூப்பராக இருக்குமே, நம்ம வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டுற மாதிரி, ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கிற மாதிரி கனவு வந்துச்சே, இது எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையே கெடுத்துரும். கெட்ட கனவு இருக்க அது பயத்திலே நம்மளை பாதி என்ன செஞ்சிடும், மௌத்தாக்கிடும். முடிஞ்ச அளவுக்கு கனவே வராமல் இருந்தால் நிம்மதியான முறையில் நம்ம தூக்கமும் இருக்கும், வாழ்க்கையும் நிம்மதியான முறையில் இருக்கும். சரி, கெட்ட கனவு கண்டுட்டீங்க அப்படின்னா என்ன துவா ஓத போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நான் பொறுமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி அதற்குரிய அர்த்தங்களையும் விவரங்களையும் நான் என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறேன் பாருங்கள். சரி பாருங்கள்,
திருமதியில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அன் அம்ர் இப்னு ஷுஐபின் அன் அபீஹி அன் ஜத்திஹி. அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய தந்தையை தொட்டும் தன்னுடைய பாட்டனாரை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இதா ஃபஸஅ அஹதுக்கும் ஃபின் நௌமி, இதா ஃபஸஅ திடுக்கிட்டால், அஹதுக்கும் உங்களில் யாரேனும் திடுக்கிட்டால், பயந்தால், ஃபின் நௌமி தூக்கத்திலே பயந்து திடுக்கிட்டு எழுந்து விட்டால், ஃபல் யகுல் அந்த மனிதர் சொல்லட்டும். என்ன சொல்லட்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். நல்லா ஒரு வாட்டி கவனிச்சுக்கங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மனிதர் தூக்கத்தில் கெட்ட கனவை பார்த்து திடுக்கிட்டு பயந்து எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் சொல்லட்டும், அஊது நான் பாதுகாவல் தேடுகின்றேன், பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி பரிபூர்ணமான குறைகள் அற்ற நிரப்பமான அல்லாஹ்வின் வேத வார்த்தைகளில் இருந்து, அந்த வேத வார்த்தைகளை கொண்டு, வேத வார்த்தைகளில் இருந்துன்னு இல்லை, வேத வார்த்தைகளை கொண்டு, அதாவது குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு, குர்ஆனினுடைய வசனங்களை கொண்டு நான் அல்லாஹ்விட்ட பாதுகாவல் தேடுறேன். எதிலிருந்து பாதுகாவல் தேடுறேன்? பின் கலபிஹி அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து குர்ஆனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இகாபிஹி அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து குர்ஆனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுறேன். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எனக்கு, அவன் என் மேலே கோபப்படக்கூடாது, குர்ஆனின் மூலமாக அவன் என்னை தண்டித்து விடவும் கூடாது. வ ஷர்ரி இபாதிஹி வ இன்னும் ஷர்ரி இபாதிஹி மனிதர்களுடைய தீங்கில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அவர் ஓதிக்கொள்ளட்டும். அப்படி ஓதினால் லன் ததுர்ருஹு ஃபஇன்னஹா லன் ததுர்ருஹு அந்த வார்த்தையின் மூலமாக அவருக்கு அந்த கனவு எந்த தீங்கையும் விளைவிக்காது. தூக்கத்தில் திடுக்கிட்டு கனவு கண்டு எந்திரிச்சார் இல்லையா, அந்த கனவு என்ன செய்யாது, அவருக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது. அப்போது அந்த துவாவை என்ன செய்யுங்க, மனனம் செய்து கொள்ளுங்க. அந்த துவாவை நீங்கள் தூக்கத்துலேருந்து திடுக்கிட்டு எந்திரிச்சிங்கன்னு சொன்னால், ஐயோ அம்மா எப்பா என்னப்பா இது இப்படி கனவு அப்படின்னு சொல்லலாம் பதறாமல் எந்திரிச்சு இந்த துவாவை அழகா ரொம்ப நிதாரணமாக அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இந்த துவாவினுடைய அர்த்தத்தையும் நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த துவாவின் மூலமாக கெட்ட கனவுகளிலிருந்து நம்மால் பாதுகாப்பு பெற முடியும். கனவை தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு துவாவில் நாம் உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.